ஆர்வமாக என்ற சொல் விளையாட்டு சொல் தேடல் தோப்போடு விஜயம் அவர்கள் வணக்கம் வாருங்க. இனிய மதிய வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் ஒரு சொல்தடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் வரவில்லை. 20ஆம் தேதி 23ஆம் தேதி வந்திருக்கிறேன். சரியா 20ஆம் தேதி நன்றி செய்துட்டு நன்றி. போனாங்க. 20 கூட செய்யறேன். ஒரு மாதம் நான் ஆக 3 கிழமை செய்தேண்ணா. அப்ப நான் அடுத்த தேதி மாறி பண்ணேன். 20ஆம் தேதி தான் நீங்கள் கடைசியா. வந்துட்டீங்க 3 கிழமை நான் செய்ததுண்ணா. போன நான் வந்த போன செய்த நீங்க தானே போன கிழமையும் அதுக்கு முதல்ல அதுக்கு 3 கிழமை செய்தேன். 3 தான் நாங்கள் லீவ் எடுத்தது. ஓ இதுல வந்து கடைசியா 20ஆம் தேதி தான் செய்த மாதிரி போட்டிருக்கோம்னு என்ன தெரியல. ஓ இல்லை இடையில மற்ற 20 அதுக்குள்ள உங்களை வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் ஞாயிறு தானே போனேன். ஞாயிறு தானே போனீங்க. செய்துட்டு தான் போனேன் 20ஆம் தேதி. ஆமா, அனைவரும் நிகழ்ச்சியில பங்கு பெற்றுங்க. வளமை போலதான் முதல்ல நாங்கள் 3 கேள்வியில கண்டுபிடிக்கிறதுக்கு போகலாம். 3 ஸ்டெப்ல கண்டுபிடிக்கிறது. முதலாவதுக்கான தரவு வந்து 3 எழுத்துக்கள், 4 எழுத்துக்கள். 4 எழுத்துக்கள் கண்ட சொல். முதலாவதுக்கான தரவு வருந்தி பாடுபடுகிறது. வருந்தி பாடுபடுகை, வருந்தி பாடுபடுகிறது. மற்றது 2வது எழுத்து வடிவிலான அல்லது வாய்மொழி வடிவிலான வேண்டுகோள். எழுத்து வடிவிலான அல்லது வாய்மொழி வடிவிலான வேண்டுகோள். 3வது வளத்துடன் காணப்படும் நிலை. வளத்துடன் காணப்படும் நிலை. வழக்குடனா? வளம் 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 வளத்துடன். நான்கு எழுத்துக்கள் என்ன? 4 எழுத்துக்கள். மீண்டும் இருக்க அந்த தரவுகளை தாங்க பார்ப்போம். நான் இப்பதான் போட்டேன். 4 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவதுக்கான தரவு வந்து வருந்தி பாடுபடுதல். வருந்தி பாடுபடுதல் எப்படி சொல்லுவோம். 2வது எழுத்து வடிவிலான அல்லது வாய்மொழி வடிவிலான ஒரு வேண்டுகோள். எழுத்திலேயும் செய்வார்கள், வாயாலையும் கூறுவார்கள். 3வது வளத்துடன் காணப்படும் நிலை. நான் சொல்லி பார்க்கிறேன், பிள்ளைய சொல்ல தெரியல. உழைப்பு, பிழைப்பு, செழிப்பு. 2வது என்ன சொன்னீங்க? பிழைப்பு, பிழைப்பு, உழைப்பு, பிழைப்பு, செழிப்புன்னு சொல்லி பார்க்கிறேன். செழிப்பு. ஓகே, பார்ப்போம். இந்த 3வது உழைப்பு, தலைப்பு, பிழைப்பு. உழைப்பு, பிழைப்பு, தலைப்பு, செழிப்பு. மற்றவர்கள் என்ன மாதிரி யோசிக்கிறீங்கன்னு பார்ப்போம். உழைப்பத்தான் நானும் யோசிச்சது. 2வது எழுத்து வடிவிலான அல்லது வாய்மொழியில் வடிவிலான வேண்டுகோள். உழைப்பு, பிழைப்பு, பிழைப்பு இல்லை பிழைச்சி போகிறதோ. உழைப்பு, பிழைப்பு. மற்றது தலைப்பு சொல்கிறேன். நேவிஸ் பிலிப் சொல்கிற பக்கம் மாற்றி போகிறேன். உழைப்புக்கு மவுளவில்லானா இல்ல வரும் எல்லாம் உண்டு தானே. உழைப்பு, பிழைப்பு, தலைப்பெல்லாம் ஒரு மவுளதான். கடைசியில என்ன சொன்னீங்க? நான் தலைப்பு சொன்னேன். தலைப்பு. சரியா. அவர் சொன்னது சரி, 2 சரி. 2வது இன்னும் விட வரவில்லை. 2வது எழுத்து வடிவில் அது என்னது? எழுத்து வடிவிலான அல்லது வாய்மொழி வடிவிலான ஒரு வேண்டுகோள். அழைப்பு. அழைப்பு, அழைப்பு, அழைப்பு தான் சரி. அழைப்பு. வாழ்த்துக்கள். நேசக்கா 2க்கு சரியா சொல்லியிருக்கா. மற்றது அழைப்பும் சரி. என்ன உழைப்பு, அழைப்பு, கடைசிக்கு என்ன? அழைப்பு தானா? தலைப்பா? தலைப்பு, தலைக்கிறது. ஓ, இதெல்லாம் எழுதி வைப்பாராம். ஆனால் இன்னும் ஃபர்ஸ்ட் ஆடியோ .net எழுதி வைக்கலையா? அது அப்படி வாரன்னு தெரியாதான். ஸ்டுடியோ .net பெற இல்ல. அது எழுத தேவையில்லை. தண்டவாட்டில் அடிக்க வர தரணும். பெற இல்ல. பெண்டு எல்லாத்தையோ போட்டுக்கிட்டு எடுத்து போட்டேன். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். இது 5 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவதுக்கான தரவு நேராக இல்லாமல் வளைந்து அமையும் பகுதி. நேராக இல்லாமல் வளைந்து அமையும் பகுதி.
இரண்டாவது தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளாத தன்மை. தன்மை முதன்மைப்படுத்திக் கொள்ளாத தன்மை. மூன்றாவது மேற்செல்லாதபடி செய்யும் செயல். மேற்செல்லாதபடி செய்யும் செயல். நேர் செல்லாதபடியா? அதாவது ஒரு ஆள் வந்து முன்னேறாம இருக்கிறதுக்காக இடையில கொடுக்குற செயல். தடுக்கிற செயல் ஓ, என்ன? அப்படியான ஒரு செயல். 5 எழுத்து. இரண்டாவது சொல்லுங்க ப்ளீஸ். தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளாத தன்மை. அது ரெண்டாவது என்ன அது இரண்டாவது. முதலாவது நேராக இல்லாமல் வளைந்து அமையும் பகுதி. அது ஒரு வடிவத்தை குறிக்குமா? வடிவம் என்று சொல்ல இயலாது. அது ஒரு இதுதான். அது என்னன்னு சொல்றேன், இப்ப நேர் ஒரு பாதையா நேரா போகாமல் வளைஞ்சு வளைஞ்சு போறதானே, அப்படியான இது. நான் முக்கோணமண்ட எடுத்து பார்த்தேன். இல்ல அப்படி வடிவத்துக்குள்ள வராது இது. அது வராது, அந்த வடிவங்கள்ல வராது. அதான் கேட்டேன். 5 எழுத்துன்னு சொல்றீங்க. 5 எழுத்து. எல்லாம் 4 எழுத்துல தானே வருகிறது. தன்னை முதன்மைப்படுத்தாத நிலையா படுத்தும் நிலையா? முதன்மைப்படுத்தி கொள்ளாத தன்மை. அது முதன்மைப்படுத்தி கொள்ளாத நிலை. விஷயம் தெரிஞ்சாலும் கொஞ்சம் இதா இருப்பினா அந்த வெளியில காட்டிக்கொள்ள மாட்டோம். தங்களை தெரியும், முன்னுக்கு போய் சொல்ல மாட்டோம். இப்ப சில பேர் விஷயம் தெரியாமலே முன்னுக்கு சொல்றார்கள் இருக்கணும். அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சாக்கள் பேசாம அப்படியே 4 எழுத்துலதான் வருது. 5 எழுத்துன்னு சொல்றீங்க. அதான் வருது. முதலாவது என்ன சொல்றீங்க? நேராக இல்லாத தன்மை என்ன? நேராக இல்லாமல் வளைந்து அமையும் பகுதி. வளைந்து பகுதி. இப்ப நேர் ரோடு இல்லாம குறுக்கெல்லாம் போகும் தானே, அப்படியான ஒரு பகுதி. நான் சொல்றேன். வடுத்தல், ஒடுத்தல், தடுத்தல். அந்த பகுதியில வராது. அந்த பகுதியில வராதுங்க. அந்த இல்லைன்னா அப்படியே முடியாதா? இல்ல வணக்கம் ஜெயமல. வேறுங்க ஒருக்கா அந்த 3 டைம் ஒருக்கா திருப்பி ஒருக்கா சொல்லுங்க. முதலாவது 5 எழுத்துக்களை கொண்டு சொல். முதலாவது நேராக இல்லாமல் வளைந்து அமையும் பகுதி. இரண்டாவது தன்னை முதன்மைப்படுத்தி கொள்ளாத தன்மை. மூன்றாவது மேற்செல்லாதபடி செய்யும் செயல். மேற்செல்லாதபடி செய்யும் செயல். ஒரு ஆளை முன்னேற விடாமல் இடையில போய் சென்ற செயல். நான் சுருக்கம், பெருக்கம், வருக்கம் அந்த வழியில வந்தான். வாணி என்ன சொல்லி இருந்தேன். அது ஒன்றுமே இல்லை, ஒன்றும் வராது. நீங்க சொன்ன சரியில்லையா? அது தவறானது. இந்த பாதையும் பிள்ளையா? இந்த பாதையும் அந்த அந்த கடைசி இதுக்கு மட்டும் தந்திரம், அந்திரம், தந்திரம், பந்திரம் வருமா? அந்த பாதையை பக்கத்து அந்த பக்கமே பெறாதா? அந்த பாதையும் பெறாது. நெளித்தல், ஒளித்தல், அழித்தல் இல்ல, அதுவும் வராதா? நீங்க இல்ல நிக்கிறீங்க கடைசி எழுத்து. ஆனா வேற எழுத்து. கடைசியில வந்து தடுத்தல் என்று சொல்லில வருமா? அதுவும் வராது. இல்ல முடியாது. முடியாதா? இல்ல முடியாது. உம்மன்னா வருமா? சொல்லுங்க, சொல்லி போட்டு சொல்லுங்க. உம்மனா வருமா? எந்த சொல்லுங்க. இல்ல விட வேற இல்ல. வளவான வராத தன்மை. ஒடுக்கம் பாதை. வாணி என்ன சொல்லி சொன்னு எனக்கு அது நான் நினைஞ்சிட்டேன். அப்ப இல்ல அது பிள்ளை. அவர் சொன்னது பிள்ளை. அப்ப வந்து நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. இல்ல அது இல்ல என்ன சொல்லி சொன்னேன். அந்த சொன்னது ஏதோ இல்ல முடிச்சவர் எல்லாம். இல்லையா முடிச்சவர்? இல்ல முடிச்சவர். அப்ப இப்ப நான் இதுக்கு ஒடுக்கம், முதலாவதுக்கு ஒடுக்கம், தடுக்கம் மூன்றாவதுக்கு, மற்றது
ஒடுக்கம் வடுக்கம் எனக்கு அது என்னண்டு அது மீண்டும் புரிய முடியாம கிடக்குது. சரி, ஒடுக்கம் அடுக்கம் தடுக்கம் என்று சொல்றேன். உனக்கு அது திருப்பி வாரணும் அப்படி இல்லையா? அதுவும் தவறுதான். ஆனா உண்மைனா சரி, ஆனா அதுவும் தவறு. வளைஞ்சு போறதும் ஒடுக்கம் என்று சொல்லுவோம். உம்மன்னாவில முடியுமன்றீங்கள். ஓ, நான் சொல்லி பார்க்கவா? பெருக்கம், சுருக்கம். அதான் சுருக்கம் தான் முதல் வந்தது. வந்ததா? பிள்ளையாண்டா சொல், பிள்ளையா? அது தவறு. தவறா? தவறா? அந்த வழியில வராதப்ப. கடைசி 3 எழுத்தும் சரி, ஆனா முன்னுக்கு மாத்தணும் 2 எழுத்தும் பிள்ளை. ஐயோ, 3 எழுத்தும் சரியா? கடைசி 3 எழுத்தும் சரி. என்ன காணாம நேர்வழியை போறதை தடுக்கிறது என்ன? 3வது நேர்மையாக செல்வதை தடுப்பது தானே? இல்ல, முதலாவது நேராக இல்லாமல் வளைந்து அமையும் பகுதி. அது 3வது கேக்குறேன். 3வது மேற்செல்லாதபடி செய்யும் செயல். மேற்செல்லாத ஒடுக்கம் வருமா? ஒடுக்கம் இல்ல, நேராக இல்லாதது வடுக்கம். முதலாவது வடுக்கம், நடுக்கம், தடுக்கம். அது ஒரு முதல் 2 பிள்ளை. 3வதுல 2வது எழுத்தை மாத்துங்க. வாணி என்ன சொன்னீங்க? தடுக்கம் சொன்னா 3வது. தடுக்கமா? தர்க்கம் என்று வரும். தர்க்கம். தர்க்கம். தடுக்கம், தர்க்கம். மேல போகாத நிலைய, விடாத நிலைய தானே. தர்க்கம் வராது. மேல மேல போகாத தர்க்கம் வராது. ஒரு சின்ன மாற்றம் தான். சரி, தயக்கம். 2வது தயக்கம். இல்ல இல்ல, அந்த வழியில வராது. வராது. மயக்கம். அந்த வழி இப்போ ஒரு எழுத்து மாத்தி சொல்ல நீங்க. 2வது எழுத்தை கொஞ்சம் மாத்தினால் 3வதுல 3வதுல மற்ற 2 முதல் எழுத்தும் பிள்ளைதான். கடைசியில ரூனா வருமா? ரூனா தானா? ரூனா காணாமண்ணா தருக்கம். தருக்கம் அது சொல்லி தருக்கம் அப்படி வராதுன்னு. தருக்கம் கஷ்டமா கிடக்கு. நெருக்கம் சொன்னாங்களாம். சரி, இப்ப தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாத தன்மை என்றால் ஒரு ஆள் வந்து அது தயக்கம் இருந்தா அவருக்கு விஷயம் தெரிஞ்சாலும் அந்த விஷயம் தெரிஞ்சாக மற்றாக்களை விட்டுட்டு அவர் பேசாம அப்படியே இருப்பார். அமுக்கம் அமுங்கி இருக்கிறது. இல்ல இல்ல, அவருக்கு விஷயம் தெரியும், ஆனால் அதை முன்னுக்கு சொல்லாமல் அப்படியே இருக்கிற மாதிரி. நமக்கு என்ன சொல்லிட்டு போகல, தெரிஞ்சவே சொல்லட்டும் பிறகு கடைசியா சொல்லுவோம் அப்படி எந்த ஒரு விட்டுட்டு இருக்கிற அப்படியான ஒரு தன்மை. அது தயக்கத்துக்கு தானே வரும். இல்ல தயக்கம் இல்ல, சொல்ல பயத்திலே அவர் இருக்கேல, அவர பெருந்தன்மையை காட்டுது. அது இத அவரை மற்றவே விட்டுட்டு அப்படியே இருக்கிற மாதிரி. அப்ப விடுக்கம் சொல்லாமல் இருக்கிறது. வெட்கத்துக்கானது அப்படியானதா? இல்ல இல்ல, வெட்கம் இல்ல, வெட்கம் தயக்கம் வராது இதுக்குள்ள. மறுக்கம். மறுக்கம் என்று வருவா? மறுக்கம் இல்ல. ஆனா வருமா? அமக்கம். நீங்க 2வது எழுத்தைத்தான் வடிவா கவனிச்சீங்கன்னா சரி. இப்ப நீங்க சொல்றதுல முதல் எழுத்துக்கள் எல்லாம் வந்துட்டுது, அதனால 2வது எழுத்து தான் பிழைக்குது. மறுக்கம். முதலாவது எழுத்து நான் மறுக்கம் சொன்னா எல்லாம் சரின்னு சொல்றீங்க, 2வது எழுத்து அப்படின்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, மறுக்கம் சரின்னு சொன்னா இல்ல இல்ல, அது 2வது இல்ல, 2வது எழுத்து தான் மாத்தணும்னு சொன்னா. அது அவ என்ன சொன்னான்னு தெரியலையே. தருக்கம்டா. அப்ப தடக்கம் சொல்றேன், டானா போடுறேன். சொல்லுங்க வடிவ. தடக்கம் 3வது. தடங்கல் என்றதற்கு தடக்கம் என்று வரும். வாணி முயற்சிங்கோ. மெட்டையும் சொல்லுங்க அப்படியே. வாணி சொல்லுங்க. நேராக இல்லாம வளைந்திருப்பது முடக்கம். சரி சொல்லுங்க நீங்க.
தெரியா முடக்கம். இல்ல வாணி அவர் ஒன்று சொன்னபடி அவரே அதான். மூன்று try ஓ, பண்ண வாணி சொல்லுங்க. சொல்லுங்க. சரி சொல்லுங்க. சொல்லுங்க வாணி. முடக்கம் நடக்கம் தடக்கம் சொல்றேன் பின்ன. நடக்கம் அடக்கம் எப்படி என்று வரும்? வரும். முடக்கம்னு சொல்றதுக்கு நடக்கம் எப்படி வரும்? அடக்கம் என்று நான் சொல்றேன். அதுல ரெண்டாவது இந்த ஒன்றுக்கு சரி ஓகே. வாணி வாழ்த்துக்கள். அப்போ 3 பேருக்கும் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை இன்றைக்கு போங்க. ஒருத்தருக்கும் ஒன்றும் இல்லை. என்ன பதில் என்ன வந்தது? அடக்கம். அடக்கமா இருக்கிறேன்னு சொல்லல, சில பேர் வந்து அடக்கமா இருப்பினம். ஓ, அடக்கம். அது மற்றது என்ன? தங்கட இதை வெளிப்படுத்தாம அடக்கமாவே இருப்பினம், அது அடக்கம். மற்ற நேராக எல்லாம் இருக்கிறது மடக்கம், மடங்கி இருக்கிறது மடக்கம். 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 அடக்கம் அடக்கம் தடக்கம். அப்போ முடக்கம் இல்லை மடக்கம். மடக்கதான். நீங்க சொன்னதுல தடக்கம் சரி, தடக்கம் ஓகே. தடக்கம் சரி. மேற்சொல்லாம தடங்கள் கொடுக்குற தடக்கம், தடை செய்யறது. மற்றது மடக்கம் அடக்கம். 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 தடக்கம். மடக்கம் அடக்கம் தடக்கம். ஓகே, ரெண்டாவது கேள்வியில இவ்வளவு நேரம் போயிட்டது என்ன? அதுதானே இவ்வளவு நேரம் போச்சு. பரவாயில்ல, கண்டுபிடிக்க தானே வேணும். மற்றதை பார்ப்போம். இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். கருத்து வேறுபாடு காரணமான தகராறு. கருத்து வேறுபாடு காரணமான தகராறு. மற்றது மனங்குலகை. எங்களோட மனம் வந்து குழம்பி போயிருக்கிற நிலை, மனக்குழப்பம். மனக்குழப்பம் மாதிரி. மற்றது வந்து தொடர்பாடலுக்குரிய ஒரு செயல். அந்த தொடர்பாடல் அது என்ன ஒரு விளங்கப்படுத்துங்க. அது என்ன தொடர்பாடல்? இப்ப நான் உங்களோட என்ன செய்து கொண்டிருக்கேன், அது மாதிரி ஒரு தொடர்பாடல். அந்த பாடல் அண்டைக்குள்ள பாட்டாகும். இல்ல தொடர்பாடல். தொடர் பாடலுக்கான ஒரு செயல்னு சொல்றீங்க என்ன? ஓகே. 3 எழுத்து. இரண்டாவது என்ன சொன்னீங்க? மனங்குலைகை என்றுதான். மனங்குலகை என்று சொன்னால் இப்ப சில பேர் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் நாங்கள் அந்த சிரிப்பு காட்டுறதுக்காக தான் செய்வோம் தானே, அப்படி இந்த உடம்பு அப்படியான ஒரு இல்லை. ரெண்டாவது மனம் குழம்பின இல்லையா? மனங்குலைகை என்றால் அந்த அந்த இது இப்பதான் மனதை தளர வைக்கிறது, மனதை நெகிழ வைக்கிறது, அப்படித்தான் நெகிழ வைக்கிற மாதிரி. முதலாவது கருத்து வேறுபாடு காரணமான தகராறு. வாணி இல்ல கடைசி பேச்சு, முதலாவது மூச்சு. ஐயோ, நான் சொல்லுதியானதுக்கு கீச்சு, முதலாவதுக்கு நீ அந்த தொடர்பாடல் என்று சொன்ன இதுக்கு வந்து பேச்சு வரும். பேச்சு, மூச்சு, கீச்சு. அது தவறு. வேற யாருக்கு முயற்சிங்க பார்ப்போம். ஓகே. கருத்து தகராறு. பேச்சு சரியான நான் வைத்திருக்கும் சொல் அதுக்குள்ள வரையில. பேச்சோட ஒத்ததா? அதோட ஒத்ததா. மற்றது இணைப்பண்ட சொன்னும் அதுல பாவிச்சிட்டீங்களா உங்களோட கேள்வியில? எதுக்கு இணைப்பு வருது? இல்ல நீங்கள் அந்த தொடர்பாளரோட சேர்ந்த கேள்வி நான் இல்ல, அது செயல்னு தான். தொடர்பாளருக்கான செயல். ஓகே. மனம் குலைதை. நான் சொல்லி பாக்குறேன், சரியா தெரியல. பாடல் கருத்து தகராறு வர்றது, வாடுறது, மனம் வாடுறது பாடல், மன குலைவு ஏற்படுறது பாடல், ஆடல், மற்றது பாடல். எல்லாம் தவறு. என்ன சொல்லி பாக்குறது தானே. சரி, நீங்க சொன்ன கடைசி எழுது சரி இல்லன்னா சரி. முதலாவதுக்கு தேடல், என்ன சொல்லி வரும் அதுல கடைசிதான் அந்த பிள்ளையால காணது. இல்ல நாவில முடிகிற சொல்ல தேடுங்கப்பா. பதிவா கண்டுபிடிக்கலாம்.
ஓ இல்லை அதான் கண்டுபிடிச்சாச்சு முதலாவது என்ன சொல்கிறீங்க முதலாவது கொஞ்சம் சொல்லுங்க. கருத்து வேறுபாடு காரணமான தகராறு. அது நான் அதான் சொன்னேன் வாடல்ன்னு சொன்னேன். அது மனம் வாடுறது. கோடல் வருமோ கோவல்னா? மூன்று எழுத்து போட்டிங்க ஐயா. ஸ்லோனுக்கு போயிட்டு வந்து புதுசு புதுசா போடுறீங்க. கடைசிக்கு என்ன ஜெயமல சொன்ன நீங்க அதுக்கு விட வந்தது? தொடர்பாடலுக்குரிய செயல். ஓ அதுக்கு என்ன விட வந்தது? நீங்க தான் சொன்னீங்க முதல். நீங்க சொல்லத்தான் நான் சொன்னேன் அதுதான். ஆனா அது வித்தியாசமா சொல்லணும்னு சொன்னேன். என்ன சொன்னான்னு தெரியும். அங்கால ஒரு போய் தொடர்பாடல் இப்ப நான் உங்களோட என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? பேச்சு என்று சொன்னேன் நான். ஓ பேச்சு. அதுக்கு பதிலா இன்னொரு சொல்லி சொல்லுங்க. பேசல். வருமா? பேசல். பேசல். பேசல் வரும் போல. வருமா வராதா இந்த நிகழ்ச்சியை ஒரு சொன்னார். நிகழ்ச்சி தான் போகுது. இப்ப முதல் இதுக்கு போயிட்டு இல்லை இந்த நிகழ்ச்சியின் பேரை மாத்தட்டான் ஜெயமலர். வருமா வராதா? முண்டையும் சொல்லி பார்த்து நான் சரி போல சொல்லுவேன். முண்டையும் சொன்னா ஒன்று தெரிஞ்சாலும் மற்றது ஏதோ ஒன்றை போட்டு சொல்றேன். வீசல் கூசல் பேசல். திருப்பி சொல்லுங்க. கூசல் பேசல். ரெண்டுக்கான பதில் வந்துட்டுது. எதுக்கு வர இல்ல அது சொன்னீங்கடா? முதலாவதுக்கு வரையில. அப்ப கூசலும் பேசலும் வந்துட்டுது. மாசல் அகராதி சொல்லா? இல்ல அகராதி என்று சொல்ல இல்லாது நேரடி இதுதான் தெரிஞ்ச சொல்லத்தான் உங்களுக்கு வந்துட்டா. கூசலும் பேசலும் வந்துட்டுது. வீசல் வீசல். பூவன்னா பூசல். பூசல் வரும். பூசல் தான் சரி. பூசல் பூசல். இதுக்கான விடைகள் வந்து பூசல் பூசல் பேசல். நான் ரெண்டுக்கு சொன்னேனே. இங்க ரெண்டுக்கு சொன்னீங்க. ஆனா இனி அடுத்தது மூன்றுக்கு சரியா சொல்ல வேணும். அல்லாது மூன்றுக்கும் பதில் சொல்லணும். பிள்ளையா சொன்னா பிள்ளையா சொல்றது என்ன செய்வது? பிள்ளையா சொன்னா மூன்றுக்கும் சேர்த்து சொல்லுங்க. அது சிலோட ஒன்று சரியா இருக்கலாம். பேசல் முதல் சொன்னது நான். நான் பேசல் சேர்த்து சொன்னது ஒருவரும் கூட ஆயிங்கோ. ஏன் புள்ளி இல்ல சொன்னாச்சு கொடுங்க. இல்ல அந்த இல் கண்டுபிடிச்சதும் அவதானே. அப்ப அவக்கு தெரிஞ்ச சொல்லுத்தானே. அது அவதானே கண்டுபிடிச்சவன் முதல். நான் தான் இல்லைன்னா கண்டுபிடிச்சேன் முதல். ஓகே அடுத்ததுக்கு போகலாம். இது ஐந்து எழுத்துக்கள் தான். முதலாவது வந்து கடித்து உண்ணும் உணவு. கடித்து உண்ணும் உணவு. இரண்டாவது தீரக்கூடியதான ஒன்று. தீரக்கூடியதான ஒன்று. என்னவா உண்டு? தீர்வு. அதாவது தீரக்கூடியதான ஒன்று. தீரக்கூடியது. தீரக்கூடியது. மற்றது மனதை உருகச் செய்யும் கருவி. மனதை உருகச் செய்யும் கருவி. உருகச் செய்யும் கருவியா? அது ஒரு கருவியா? கருவியா? கருவி என்ற ஒரு கருவி என்ற கருவிகள்னு சொல்லலாம். மனதை உருக வைக்கும் கருவி. கடித்து உண்ணும் உணவு. கடித்து உண்ணும் உணவு என்ன? முறுக்குத்தான் கடிச்சுகின்றோம். கிழங்கு கிழங்கு ஒடியல். துளுக்கொடியல். ஆமா ஒடியல் ரெண்டு பேரும் அதுக்கு அஞ்சு எழுத்து போட்டிருக்கு. என்னமோ இல்லைன்னு அவன் கூட்டுவாங்க. கடித்து உண்ணும் உணவு. கடித்து உண்றது வேறு என்ன உண்ணுவான்? கடிக்கிறது. இரண்டாவது சொல்லுங்க. இரண்டாவது வந்து தீரக்கூடியதான ஒன்று. ஒரு தீரக்கூடியான ஒரு விஷயம். உணவு பொருள் தீர்ந்துட்டு அப்படி சொல்ற? அப்படியா?
அல்லது இப்ப ஒரு சண்டை என்று சொன்னா அது அது இப்ப தொடர்ந்து வர மாதிரி அப்படியா? இல்ல அது தீரக்கூடியது ரெண்டாவது சண்டையை நிப்பாட்டலாம். நிப்பாட்டுறது. ஓகே ஓகே. இப்ப முதலாவது வந்து அகராதி சொல் தான், அதுக்கு அந்த சொல்லு மட்டும் தான் கிடக்கு, கடித்துண்ணும் உணவுன்னு தான் கிடக்கு. நீங்க மற்ற ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு சொல்ல போட்டு செய்யணும். சரி நான் சொல்கிறேன். ஆத்தியம் சாத்தியம் வாத்தியம். வாழ்த்துக்கள். முதலாவது தான் பிள்ளை, மற்ற ரெண்டும் சரி. சாத்தியம் பாத்தியம் சரி. சாத்தியம் வாழ்த்துக்கள். மற்றதுன்னா பாத்தியம். சாத்தியம் வாத்தியம் சாத்தியம் பாத்தியம் சரி. அது முதலாவது பிள்ளை. மனதுக்கு தீரக்கூடிய இசை. ஆத்தியம் என்று போட்டீங்க, போட்டு பாருங்க. இல்ல நான் வாத்தியம் தான் போட்டேன். அதைத்தான் சொன்னோம். ஓகே ஓகே. கடித்து உண்ணும் உணவு இது அகராதி சொல் தான். தனியா அதோ ஏதோ ஒரே ஒரு கருத்து மட்டும் தான் கிடக்கு. ஒரே உணவுதான். அப்போ பாத்தியம் பாவை நான் போடுறேன். அது தவறு. பாப்போம். மாத்தியம் மாத்தியம். நான் ஊத்தியம் சொல்றேன். ஊத்தியம் அது தவறு. காவன்னா காத்தியம். வாழ்த்துக்கள். அப்ப உங்களுக்கு தான் அது என்னது? காத்தியமா? காத்தியம். காத்தியம்டா கடித்து உண்ணும் உணவுன்னு மட்டும் தான் கிடக்கு, வேற ஒரு அர்த்தம் இல்ல. அதை நான் திருப்பி இருக்க பார்த்தேன்னா மூன்றுக்கும் வெற்றியாளர் நான் தான். சின்னபடியா வாணிக்கு நன்றி. வாணிக்கு வாழ்த்து. நன்றி. ஓகே, அடுத்தது கொண்டு வரேன். அதுல வந்து அப்ப வருமோ வராதோ இல்ல வாணிக்கு வாழ்த்துக்கள். அகராதி வரும் வரும் ஆனா நான் வராது. கேட்கல தானே வரும் வராதட்டு. நான் வாத்தியம் மனதுக்கு அமைதி தர இசை. அப்ப அவர் ஒன்றுக்கு மேலன்னு சொன்னபடியா வாத்தியங்கள் வாத்தியம். சாத்தியம். வேற தீரக்கூடியது சாத்தியம் தான். இது சாத்தியமான அது அப்படியே விளாக்குது. மற்ற முதலாவது வந்து அகராதி சொல்லுதான் அது. காத்தியம். அது இப்ப நீங்க என்ன காத்தியம் என்றா சொன்னீங்க வாணி? காத்தியம். காத்தியம் காவனா. காத்தியம் என்றால் என்ன சாப்பாடு போட இல்லையா? இல்ல, கடித்து உண்ணும் உணவுன்னு தான் கிடக்கு, வேற ஒரு அர்த்தம் இல்ல. ஓகே. பல்லால கடித்து உண்ணும் உணவு. இது பாப்போம். இது வந்து 3 எழுத்துக்கள். முதலாவது வந்து கண்டுபிடிக்கலாம், மற்ற ரெண்டு நீங்க அந்த வழியில கொண்டு போங்க. அந்த மற்ற மூன்றாவதுக்கு நான் முதல்ல இருக்கா தந்திருக்கிறேன். இதுக்கு அர்த்தம் ஞாபகத்துல வச்சுக்கிறீங்களோ தெரியல, பாப்போம். முதலாவது வந்து நம்பிக்கைக்கு செய்யும் பங்கம். நம்பிக்கைக்கு செய்யும் பங்கம். ஒரு ஆளை நம்பிக்கொண்டு இருந்தால் அவர் செய்யற அந்த பங்கத்தை இப்படி சொல்லுவோம். மற்ற ஜானேன் கழுத்திலிடும் கயிறு. ஜானேன் கழுத்துல போடுற கயிறுக்கு இந்த பெயர். மற்றது சிரிப்பு. சிரிப்புக்குரிய இன்னொரு சொல் இது. அது முதல் இந்த சொல் முதல் இருக்கா தந்த நான். சிரிப்புக்குரிய சொல் மூன்றாவது சிரிப்பு. சிரிப்புக்குரிய ஒரு அர்த்தம். எத்தனை 4 சொன்னீங்க? முதலாவது நம்பிக்கைக்கு எழுத்து. இரண்டாவது ஜானேன் கழுத்திலிடும் கயிறு. இல்ல எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் வாணி. 3 எழுத்து. நம்பிக்கையை செய்யும் பங்கம். ஒரு ஆளை நம்பி இருந்தால் அவர் உங்களுக்கு துரோகம் செய்தால் அது அப்படியான ஒரு இது. துரோகி என்றுதான் சொல்லுவோம். அந்த செய்யற அந்த இதை செயலைத்தான் கேட்கிறேன். யானை இந்த கையில களத்துல இருக்கிறதுக்கு புரசை. அதுக்கு என்ன பேர்கள் இருக்கு தெரியல. புரசை என்று வராதா? அப்ப இல்ல, அந்த வழியில புரசை என்றாலும் கயிறு தான். கடைசியில இல்லன்னா அவ்வளோ முடியுமா? இல்ல, புரசை என்றாலும் கயிறு தானே. எத்தனை 3 எழுத்துக்களா? 3 எழுத்து. மூன்றாவது என்ன சொன்னீங்க ஏமலவர்களே? சாரி. மூன்றாவது வந்து சிரிப்புக்கு அறிய ஒரு சொல். இது சரியா? 40. முதலாவது நேரடி சொல்லுதான். மூரல் ஆரல். மூரல் என்றா சிரிப்பு. இதுக்கு ஆரல் காரல் என்று சொல்றேன்.
தெரியும் இல்லைன்னாவில வராதாம். தவறு. ஓ ஓகே ஓகே. நான் அதைத்தான் யோசிச்சேன். ஓகே ஓகே. சிரிப்பு இல்ல. சிரிப்பு மூடனண்டானும் சிரிப்பு வேற சிரிப்பு காணது இல்லையே. ஓ மூண்டும் அகராதி சொல்ல. இந்த முதலாவது நேரடி சொல்ல, மற்ற ரெண்டும் தான் நகராது. முதலாவது அந்த பேச்சு தமிழ்ல சொல்றதா? இல்ல நோமலா சொல்லு, பேச்சு தமிழ் இல்ல. ஓகே. இருக்கா சில பேர் ஏமாந்த உடனே சொல்லிவிடும் இந்த சொல்லு. அவனை ஏமாளி ஏமாளி ஏமாந்துட்டேன் மாதிரி அப்படி இப்படி போயிட்டேன்னு சொல்லுவினோம். அவனை நம்பி இப்படி ஏமாளி என்று போயிட்டேன். அப்படி வரும் அந்த பாதை. இல்ல அது வராது. அகராதியில புரசை என்ற சொல்லுதான் கயிறுக்கு கிடக்குது. அது என்ன இப்ப வடம் அடம் அப்படியே அந்த பாதைக்கு எடுத்துருவோமோ? அதுவும் வடமண்டாலும் கயிறு தானே, அதை போட்டு பார்ப்போம். வடம் இது வராது. இது ஜான், அது இதா போட்டுக்கிற ஜானையும் கழுத்துல கயிறு தான் கிடக்கு. அதான் புரசை என்றது அது தெரியும், மற்றபடி எனக்கு தெரியல. தனியா அதே ஒரு கருத்து தான் கிடக்கு இந்த சொல்லுக்கு. தெரியலையே. ஒரு ஆளை நம்பி ஏமாறுறத என்னன்னு சொல்றோம். அந்த சொல்ல கண்டுபிடிச்சிங்கன்னா மற்றது சும்மா ஒண்ட போடுவாங்க. ஏமாளி. அதான் ஏமாளி என்று முதல்ல நான் சொல்லி ஏமாளியில நந்தி நாங்கள் ஏமாந்துட்டோம்டா அவனை நம்பி இப்படி போயிட்டேன்னு சொல்லுவினோம். ரோகி என்று வருமா? இல்ல இல்ல, இது ஆக்கள் எதுன்னு வேற, அது ஒரு சொல்லு, ஒரு சொல்ல. ஓகே. நம்பி ஏமாறு என்ன ஏறுது இல்ல, ஒரு சாப்பிட்டும் போகுது இல்ல, சாப்பிடாம இருக்கிறோம். சொல்லு இவனை நம்பி இப்படி போயிட்டேன்னு சொல்லுவினோம். என்ன அவனை நம்பி இல்ல அவன் ஏதாவது நம்பி கொண்டிருந்து கடைசியாது நம்பிக்கைக்கு துரோகம் செய்தோன்னு சொல்றோம். ஆப்பு வச்சுட்டானுண்டா? இல்ல அப்படி இல்ல, அப்படி இல்ல. நான் அவனை நம்பி இப்படி போனேன். ஏமாளி ஏமாளி ஏமாறு நம்பி ஏமாந்து போனேன். சிரிப்பு என்றால் இப்ப வேற என்ன சொல்லு, இப்ப வெள்ளி என்றாலும் அது சிரிப்புக்கு வர்றது. அவனே வெள்ளி நகையாடுறது, வெள்ளி நகையாடுறது, அது பகுதி பண்றது, அதுல வர சிரிப்பு தனி. அந்த சொல்லுக்கு சிரிப்பு மட்டும்தான் கிடக்கு, வேற ஒரு சொல்லும் அர்த்தம் இல்ல. அதே மாதிரிதான் இப்ப புன்முறுவல் என்றாலும் அகராதி சொல்ல இல்ல, என்ன புன்முறுவல் அதுவும் சிரிப்பு தானே. இது வந்து புன்னகை வேற என்ன சிரிப்பு? சிரிப்பு வேற என்ன? நகைப்பும் வருமா? நான் நகையும் வருது. நகைப்பு நான் 3 எழுத்துல வருது. அகராதி சொல்லல, நகைப்புன்றது நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச சொல்லும். இது அகராதி. நீங்க முதலாவதா கண்டுபிடிச்சாதான் அந்த வழியில மற்றதை சொல்ல செய்யலாம். கயிறுக்கு தான் இப்ப போடணும். இல்ல, முதலாவது வந்து நம்பிக்கைக்கு செய்யும் பங்கம். ஒரு ஆளை நம்பிக்கொண்டு இருந்த உடனே இவரை நம்பி நான் இப்படி போயிட்டேன்னு சொல்லுவினோம். மோசமா போன் மோசம் புடிங்க புடிங்க அதை புடிங்க அப்படிங்க. சரி, அந்த வழியில 3 சொல்லுங்க டாக்கண்டு. சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு சரி பாருங்க. அதுக்கு மோசம் சொல்லிட்டீங்க. ஓகே, ரெண்டாவது மறந்துட்டேன். அது ரெண்டும் அகராதி சொல்லுதான். ஜானின்ற காலத்துல ஒரு கயிறு, மற்றது சிரிப்புக்குரிய சொல்லு. மோசம் பாசம் பாசம் பாசக்கயிறு, மற்றது போடுங்க சிரிப்புக்கு நேசமா இருக்குமா? ஆசம் ஆசம் நேசம். அப்படியா? நான் மோசம் மோசம் நேசம் ஆசம் என்று சொல்லி பாக்குறேன். வேசம் என்று சொல்லி பாப்பன் இந்த கைத்துக்கு ஏதோ சொல்லி போட்டு முடிக்கிறான். மோசம்
சிரிப்புக்கு சிரிப்புக்கு வந்துடுது விட ஆசமன்றது சிரிப்பு இல்ல. ஆசைப்பட்ட சிரிப்பு. அதான் அது ஞாபகத்துக்கு வந்தது. மூசன் வாணி வாழ்த்துக்கள். நீங்கள் முயற்சி செய்ய அது ஞாபகத்துக்கு வருது. மோசம் ஆசம் மற்றது பாசமா இல்ல காசம் வந்து வருமா? காசம் அல்லது பாசம் தானே அவர் சொன்னார். பாச கயிறுண்டு அது பெறாது. இல்ல காவன்னா காவன்னா சொன்னா இல்ல அதுவும் கூட கூவன்னா வருமா? கூசம் உண்டு இல்ல. அது வராது. ஓவன் ஓசம் இல்ல. வேஷம் வராதா? வேஷம் மாசம் மாசம் வராதா? இல்ல. அல்லது பானா பவன வரிசையில நான் பீசம் என்று சொல்லி பார்க்கிறேன். அது தவறு. நான் மேனா போடுறேன் மேசம். அதுவும் தவறு. கோசம் யோசமும் தவறு. கோசம் கோவண்ணா. அதுவும் தவறு. மாசமா போச்சு. அப்ப பீசம் போடுறேன். பி என்ன? வீசமும் வராது. ஏசம் உயிரெழுத்துல வருமா? இல்ல உயிரெழுத்து இல்ல. மையெழுத்துக்கு தான். சரி தானா வரியில போங்க. தீயன்னா தீசம். ஈசம் தீயன்னா வருமா? தீசம். அப்ப தூசம் சொல்றேன் நான். தூவண்ணா. தூசம். நான் தோசம் சொல்றேன். தோசம் இல்ல தூவன்னா சரியா இருக்கும் மாணி. தூசம் தான் சரி. தூசம். ஓகே வாணிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே. மாணி இன்றைக்கு உங்களோட பக்கம் தான் இது அடிக்குது. வெயில் அடிக்குது. இப்ப கொஞ்சம் பேர் தான் நிக்கிறீங்க. 5 பேர் தான் வெயில் நிக்கிறீங்க. அடிக்குது. தூசம் இந்த மூண்டையும் சொல்லுங்க சரியான. மோசம் தூசம் ஆசம் மோசம் ஆசம் ஆசம் ஆசம்னா சிரிப்பு. ஆசம் தெரியாது ஆசம் கூட பிறகு வந்துட்டுது வாணி பாத்தீங்களே. யானை என்ற கயிறு அது பூசம் அது தூசம் தூவன்னா. பூசம். ஓகே நாங்கள் இப்ப நான் இலகுவா தாரன் டாக்கன்னு சொல்லுங்க எல்லாரும். ரோஜினி முனைஞ்சிட்டார். ஓகே ஒரு சொல் கண்டுபிடிக்கிறது சரியா? முதலாவது நேவிசக்கா வாங்க. உங்களோட பேர் தான் முதல் எழுதி வச்சுக்கிறேன். இதெல்லாம் இலகுவா தான். இந்த முறை டைம் போடலன்னா கொஞ்சம் வேற சொல்லுவீங்கன்றதுக்காக சொல்லுங்க. ஓகே முதல் எழுத்து வந்து கானா. கடலுக்கு வர கானா. கானா. மற்றது 3 சொல்லி என்ன? கண்ணுக்கு வர என்னன்னா 3 சொல்லி நை என்ன? கண்ணுக்கு வர அந்த அந்த நை அந்த நை தான் 3 சொல்லி. மற்ற டானா படத்துக்கு வர டானா. அம்மாக்கு வர என்ன? மற்றது தும்பிக்கு வர தூணா. மற்ற இக்கண்ணா அக்காக்கு வர இக்கண்ணா. துணை கண்டம். வாழ்த்துக்கள். இதெல்லாம் சுகமான சொல்லுத்தானே எல்லாருக்கு. அடுத்தது வாணி அவர்களுக்கு. உங்களுக்கு முட்டைக்கு வர மூனா. மற்ற ரீனா கையண்ணா கானா இங்கண்ணா டூனா பருவுக்கு வர டூனா. ரெண்டாவது எடுத்து என்ன சொன்னீங்க? ரீ ரீனாவா? ரீனா பெரிய ராணாக்கு கரிமுருங்கை. வாழ்த்துக்கள். கரிமுருங்கை. கரிமுருங்கை. அடுத்த சரோஜினி அவர்கள் நிக்கிறீங்க. ஓகே உங்களுக்கான எழுத்து வந்து வே என்ன? வேருக்கு வர வே என்ன? வே என்ன? பருப்புக்கு வர டூனா. டூனா. கம்பிக்கு வர கானா. கானா. மற்ற பீனா பிள்ளைக்கு வர பீனா. பீனா. சின்ன லை என்ன? சின்ன லை என்ன? இப்ப என்ன? கருவேப்பிலை. எல்லாருக்கும் சின்ன சொல்லுதான். அடுத்தது செல்வி அவர்கள் உங்களுக்கான சொல் மானா. 3 சொல்லி என்ன? பானா படத்துக்கு வர பானா. அம்மாக்கு வர உம்மன்னா. 3 சொல்லி நீனா. திருப்பி ஒரு அம்மானா. மணி மண்டபம். வாழ்த்துக்கள். மணி. அடுத்த பத்மினி அவர்கள் சொல்லுங்க. உங்களுக்கு சிவப்புக்கு வர சீனா. கொம்பளவுலானா. புளிக்கு வரலானா. மற்றது மாவென்னா. டானா
தூணா, தும்பிக்கு வர தூணா, ஆ. உம்மன்னா. என்ன சரியா நம்ம 6 எழுத்து தானே என்ன? நான் கண்டுபிடிச்சிட்டேன். முதலாவது சீனாவா சொன்னீங்க? ஓ, சிவப்புக்கு வர சீனா. சிவப்புக்கு வர சீனா. சீனா லானா மாவன டானா. அஞ்சாவதா என்ன எழுத்து? தூணா, தும்பிக்கு வர தூ. மாதுளம் மாதுளம் என்ற சொல்லில வருமா? இதுக்கெல்லாம் வருமாண்டு இதெல்லாம் வருமாண்டு பழகிட்டுது வருமாண்டு. ஓ, 6 லீனா இல்ல. நீங்க சொல்லணும். லீனா இல்ல சொல்லியிருந்தேன். என்ன சாமான்? இல்ல ஒரு சாமானம் இல்லை, நீங்க அந்த இடத்துக்கு சொல்லுங்க. டீனா லானா மாவண்ணா டானா தூணா உம்மன்னா. ஓ, அவ்வளவுதான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். வாணி அவர்கள் முதல் கண்டுபிடிச்சிட்டார், நீங்க 2வது கண்டுபிடிச்சிட்டீங்க. பாப்போம் மாடம் துளசி, துளசி மாடம், மாடம். துளசி மாடம். ஓகே, லூனா போட்டிருந்தீங்களா சும்மா இருந்திருக்குமே. மாட்டு துளசியன். அது மாடம் துளசியோ துளசி மாடம். ஓகே. யார் இவர் நிக்கிறாரா? லோஜினி லோஜினி. ஓகே, லோஜினி உங்களுக்கான சொல்லு வந்து வீணா, விளக்குக்கு வர வீணா, இட்டென்னா, இட்டென்னாவும் மற்ற கூனா, குரங்குக்கு வர கூனா, காவென்னா, டூனா, இங்கென்னா, அவன்னாக்கு பிறகு டூனா, ஆடுக்கு வர டூனா, மற்ற இங்கென்னா, மற்ற சின்ன லானா. ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். காட்டு விலங்கு. வாழ்த்துக்கள். நீங்க நான் தானோ காட்டு விலங்கு? நான் தான். வீட்டு விலங்கு. சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் சொல்லிட்டு வணக்கம். உங்களுக்கு சொல்லு தரவா? ஓகே, உங்களுக்கான சொல் வந்து வாருனா அமிர்தன். ஓகே, உங்களுக்கு எழுத்து வந்து முதல் தூணா. தூ அம்மா காட்டிங்க தூணா. அவருக்கு தெரியும் மனதுங்க தூணா தானா அவருக்கு தெரியல. தூணா 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 குத்தி வரணும். தூணா. தூணாக்கு பிறகு பானா. பானா. பானா தெரியுமே. பானா கட்டிக்கா. பிறகு இந்த என்ன. இந்த என்ன 3 தான். சொல்லுங்க பாப்பா டக்குண்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பிராவோ, அதோடி வாங்க. சரியா? வணக்கம். வணக்கம் ஜெயமலி. ஓகே, வணக்கம். இவக்கு என்ன சொல்லி கொடுக்கலாம்? சொல் ரவுண்டு பாப்போமே. உங்களுக்கான எழுத்து வந்து முதல் கையென்ன. கையென்ன. அமிர்தான் சத்தம் கொடுக்கணும். மற்ற சின்ன லானா. இந்த லாவுக்கு என்ன சின்ன லானா தெரியும் தானே? ஓகே. மற்றது இங்க என்ன. இங்க என்ன. இங்க என்ன. மற்றது சானா. சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. வழங்கல. வாழ்த்துக்கள். பிடிச்ச சாமானா கட்டிக்காரு கட்டிக்காரு 2 பேரும் கட்டிக்காரு. உடனே அவ்வளவுதான். உங்களுக்கு அவர் நிக்கிறார். இன்னும் உங்களுக்கு அங்க நேரம் இல்லை. நியமனம் ரெண்டுக்கு நடவும். இனி நாங்க அடுத்த சுட்டுக்கு போகலாம் என்ன? இல்ல இவ 2 பேருக்கு 3 கொடுங்க. அவ இன்ட்ரெஸ்ட்ல நிக்கணும். அமுதன் பேப்பரோட நிக்கிறார். அவன் இப்ப பழகுறாரு. பிடிச்சிட்டான். பாப்போம். அமிர்தனுக்கான இன்னொரு சொல்லுத்தாருன்னா அவருக்கு உரிய சொல்லு வந்து கூட காலத்தை நினைச்சு பாத்துங்க. கடற்கரையை சிந்திச்சு போட்டது 4 எழுத்துல விடும்போம்.
ஆனா ஜெயமலன் நீங்க சொன்னீங்கள் பானா இந்த தூணான அவன் இத்தனை எழுதி வச்சுக்கான் ஆனா பந்து கண்டு சொல்லியிருக்கான் நீங்க சொன்னதை வச்சுக்கொண்டு இப்பதான் எழுதி நான் பார்த்தேன் அல்ல இந்த ஓகே அமிர்தன் எழுதுங்க தையன் எழுத தெரியுமா அமிர்தனுக்கு தையன்னா தை என்னது வரும் சங்கீகமா ஓ கெட்டிக்காரன் பிறகு ஆனா 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 தெரியுமோ ஓ பிறகு நீங்க அப்போதுல இத்தனை பந்துக்குள்ள இத்தனை இந்த தான் எழுதி குற்று சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க பாப்போம். மூன்று சொல்லு தையன்னா ஆனா இத்தன்னா இது சொல்லுங்க அம்மா பாத்து எழுத்த பார்த்து ஒரு உறவு முறை ஆனாவில தொடங்கும் சொல்லுங்க பாப்போம் இங்க பார்த்து எழுதின எழுத்த என்ன எழுத்து அது இல்ல இது தெரியாது முறை வடிவச்சன் ஆத்மிகா அத்தை ஒரே ஓட்டம் அவ ஓட்டம் அங்க சமையல் நடக்குது வாணிக்கா அங்க அடுப்பு கொண்டு காட்டு வாணி மாமிக்கு அடுப்பும் ஒரு சட்டியும் வச்சு சமைக்கிறான் சட்டி ஓடு 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 சரி சரி எழுதுங்க எழுத்து எழுதுங்க இந்த சோஸ் என்னடா கூட இப்படி ஒரு சட்டி இல்ல வாணி எழுதுங்க உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் உறவு முறைதான் பாப்போமே ரெண்டு சொல்லினானா உம்மென்னா மாவென்னா பெரிய போடுவோம் மாவென்னாண்டா என்ன அரவு என்ன புதுமையா கேக்குறீங்க மற்றது இன்ன ரெண்டு சொல்லி இன்னென்னா சீனா முதல் மின்ன நாவா கொடுத்தனா முதல் நானா சொன்னேன் ஓகே சீனா கடைசி எழுத்து சீனா சீனா சிவப்புக்கு வர சீனா சீனா ஒரு உறவு முறை நான் கண்டுபிடிக்கிறேன் நான் சின்ன மாமாவோன்னா அப்போ ஒரு இடத்து வரையலையோ எடுத்து சொல்லுவோம் சொல்லி நினைச்சு கொண்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு பேரும் நன்றி நன்றி ஆமா வேண்டு வைக்கிறோம் ஓகே நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம் அடுத்த சுற்றுக்கு குஞ்சு அந்திக்கு விட்டு ஓகே செல்வி அவர்கள் எழுதுங்க நீங்க உங்களுக்கான சொல் வந்து தேசாதி பத்தியம் தேசாதி பத்தியம் 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 தான் கடைசி என்ன மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்க அந்த சொல்லு தேசாதி பத்தியம் பத்தியம் ஓகே ஓகே சொல்லுங்க பாப்போம் தேயம் தேயம்
சத்தியம், சத்தியம், பேசாதி, தேசாதி, பயம், பயம், பதி, பதி, சாதி, பாதிக்கு பாவனை பாவிய பாவனை இல்லையே, சாதியா? தேயன்னா சாவன்னா சொல்லு. தேசாதி, ஓ சாதி, ஓகே சாதி, ஓகே. சாயம், சாயம், தேதி, தேதி, ஓ தியம், தியம், சாபம், 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 சாத்தியம், 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 சாத்தி, சாத்தி, பேச்சு வழக்குல சொல்லுவோம் தானே. சாத்தி, ஓகே. மற்றது தேசாபத்தியம் என்று வருமா? எனக்கு அந்த சொல்லு இது வருதோ தெரியாது. அப்படி வராது. அவ்வளவு சொல்ல தியம் சொன்ன நானா? ஓ அது சொன்னீங்க. ஓ மற்ற 1 சொல்லு 2 3 4 5 6 7 8 9 10 12 12. பதி சொல்லி இருந்தேன் நான் சொன்ன எழுதுங்களா? அது சொன்னது. ஓகே ஓகே 12 சொல். ஓகே ஓகே. இப்ப நேம் சக்கா சொல்லுங்க, ஒரு சொல்லு சொல்லுங்க. இல்ல நீங்க இப்ப அவர் சொல்லாத சொல்லி நான் சொல்றது யோசிக்காம இருக்கிறேன். எழுத இல்லையா? அப்ப வாணி அவர்கள் சொல்லுங்க. திதி. திதி, ஓகே. எழுதி வச்சிருக்கேன் திதி பார்த்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஏன் அப்ப சொல்லல நீங்க? அதுதான் நான் வேற என்னத்தையும் ஆட் பண்ணி இருக்கிறேன். ஓகே. மற்றது சரோஜினி அக்கா சொல்லுங்க பாப்போம். சா சொன்னாவா? சா சொல்லல சா. சா சொன்னாவா? இல்ல எழுதிட்டேன். ஓகே. மற்றது பத்மினி அவர்கள் சொல்லுங்க. பத்தி பத்தி பத்தி, ஓகே. பத்தி நான் சொல்லி இருந்தேன். சொன்னார் பத்தி. இல்ல சொல் நான் சொல்லி இருந்தேன். ரோஜினி லோஜினி சொல்லுங்க. தேசாதிபதி. ஓகே ஓகே. மற்றது இல்ல தானே. ஓகே. இப்ப திருப்பி என்ன சொல்லுங்க. ஜெயமல நான் ஒன்று சொல்லிட்டு விட வரலாமா? சொல்லுங்க. வருவதோ தெரியாது. சாதியம் என்ற சொல்லு சாத்தியம் முதல் சொன்ன சாதியம் என்ற சொல்லி இருக்குதா? சொல்லி இருக்கு சாதியம். சரி, நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. திங்கள் சந்திப்போம். திங்கள் உங்கள் பொறுப்பில் எல்லாமே. நன்றி அக்கா, தொடர்ந்து கொள்வோம். ஓகே. இன்றைக்கு இரவுக்கு இருக்குதானே? இருக்கு. ஓகே, நான் இரவு இணைந்து கொள்றேன். மீண்டும் ஜெயமலர் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடருங்கள். நன்றி நன்றி நன்றி. நான் ஒன்று சொல்லுங்க. சொல்லுங்க நேம்சக்கா சொல்லுங்க. திதி, இந்த திதியா? ஓ திதியா? திதி அவ சொல்லிட்டாரு. தித்தி தித்தி தித்திப்பது தித்தி தித்தி. ஓகே. வேற யாரும் வச்சிருக்கீங்களா? ஆனொண்டு பதியம். ஓகே பதியம். பயம் சொன்னாவா? பயம் அவ சொன்ன பயம் சொல்லிட்டா. சாத்தி வந்ததா? சாத்தி அது வந்துட்டு. சாத்தி வந்தது. மாத்தி வந்துட்டு. சரி, எல்லாம் என்ன டைம் எல்லாம் முடிஞ்சது. அவ்வளவுதான் கிடக்கு. ஓகே. அடுத்தது நேமிசக்கா உங்களுக்குரிய சொல் வந்து நம்பிக்கைக்குரியவர். நம்பிக்கைக்குரியவர். அப்படி கூனாதான் வருது. நம்பிக்கைக்குரியவர். இக்கண்ணா வரும். என்ன இக்கண்ணா வரும். ஆனா அதுல அக்கண்ணா பிறகு கூனா தீனா ஜானா பானா இவன்னாவா? ஓ நம்பிக்கைக்கு உரியவரா? ஊனாவா? கூனா குரியவர் சேர்த்து வரைக்கும் நம்பிக்கைக்குரியவர். கூனாதான் வரும். நம்பிக்கைக்கு யூனாவா? கூனா கூனா நம்பிக்கைக்குரியவர். நம்பி உக்கன்னா வேணா கையன்னா உக்கன்னா புரியவர் அப்படி வருமா? புரிய கூனா இக்கனாக்கு அப்புறம் கூனா டீனா ஜானா வானா நம்பிக்கைக்குரியவர். 2 உக்கன்னா வருதுன்னு. ஓ
ஓகே சொல்லுங்க பாப்போம். ஆ, ஆ. நகை, நகை, கை, கை, குகை, குகை, நக்கு, நக்கு. நக்கு, பக்கு, ஓகே. நபி, நபி, குயவர், குயவர். குயவர், நரி, நரி, திரி, திரியா? ஈனா இல்லையே. நம்பிக்கை, பிரி, பிடி, பிடி, பீனரினா. பிரி, ஓகே, வரி, ஓகே. வரி, மற்றது நம்பிக்கை. நம்பிக்கை. அவ்வளவுதான் அடுத்தேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இன்றைக்கு தான் 11 சுட்டு எடுத்திருப்பேன். ஓகே ஓகே. இப்போ வாணி அவர்கள் சொல்லுங்க போண்டு. வகை பகை. வகை வானா வானா. வானா வானா. ஓகே. வகை. வகைக்கு நம்பி பானை இல்லையே, வகையா? வானா வகை. வகை, வகை. ஓகே. ஓகே. சரோஜினி அக்கா சொல்லுங்க கொண்டு. நயவர். நயவரா? ஆம். நயவர்ன்னு இல்லை. வானா விட்டு சொல்லுங்க. வானா விட்டுட்டு நயர்ண்டா. நயர், நயர்ன்ற ஒரு சொல்லி இருக்குது. நயர்ன்ற அறிவுடையவரா? ஆ, ஓகே. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. பிக்கு பிக்கு. ஓகே. பிக்கு இருக்கு, பிக்கு. லோஜினி. 15 பிச்சு விட்டாவே பிக்குவே. இன்னும் இருக்கு, நயம், சொல்லுங்க. நயம். ஓகே. திருப்பியும் நீங்க தான் சொல்லுங்க ஓ, பாப்போம். திருப்பி நான் நம்பி. நம்பி. ஓகே. நம்பி நான் பத்மினி அவர்கள் சொல்லிட்டேன். சொல்லுங்க. நம்பி நான் சொன்னேன். நம்பி நான் சொல்லிட்டேன். இல்ல நான் பட்டே இல்ல. நீங்க இல்ல சொல்லுங்க. இல்ல சொல்ல இல்ல. எழுதி நீங்க வச்சிருக்கிறேன். சொல்லு. நகை, கை, நம்பின்னு சொல்லி இருக்கிறேன். இல்ல மூன்றாவது நகை கை சொன்னீங்க, நம்பி சொல்ல இல்ல. இல்ல இல்ல. நம்பி நான் எழுதி தான் வச்சிருக்கிறேன். நம்பி. ஓகே. நக்கு தான் சொன்னீங்க. ஓ, நான் நகை, கை, நம்பி, குகை, நக்கு, வக்கன்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். நம்பி சொல்லிட்டேன். நான் சரி ஓகே. போட்டிருக்கேன். பத்மினி சொல்லிட்டீங்க. என்ன சரோஜினி அக்கா சொல்லுங்க. கேள்வி இல்லையே. சரோஜினி அக்கா. கும்பி, கும்பி. கும்பி. ஓகே. வாணி அவர்கள் சொல்லுங்க. நம் நம். ஓகே. என்ன சொல்லிடு. திருப்பியும் வாணி அவர்கள் நேவிசக்கா சொல்லுங்க பாப்போம். நான் கறி சொல்றேன். காணாரி, நான் கறி. காணா இல்லையே. காணா இல்லையே. காணா இல்ல. ஓகே. வாணி அவர்கள் சொல்லுங்க. நான் திரும்ப என்ன கூப்பிட இல்ல. இல்ல பயம் மேல இருந்து வாரம். பயம் வானஜனம் அண்ணா. ஓகே. பயப்படுறது. சரோஜினி அக்கா. என்னட்ட இல்ல. பத்மினி அவர்கள். நவம் நவம். ஓகே. லோஜினி. என்னது சொல்றான் தெரியாது. குயம் வந்து அப்படி வராது. இல்ல குயம். இல்ல குயமண்டு இல்ல. நான் இல்ல. இன்னும் ஒரு சொல்லித்தான் நான் இவர யாரும் வச்சுக்கிறீங்களா? நான் நபி வச்சிருக்கிறேன். நான் அப்பினா நபி அது சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். அது சரியா சொல்லிட்டான். அப்ப நபி சொல்லிட்டேன். குபி குபி நகு வண்டி இருக்கா. நகு இல்ல குவியா? குவிக்கிறது வேறும் தானே. குவி. அது பீனால வரும். பீனா வருமா? குவி. அது அஜய் அது சரி. அது பீனா தான் வரும். நகை சொல்லிட்டீங்களா? நகை வந்துட்டு. அப்ப சரி. ஓகே, அவ்வளோ நான் வச்சுக்கிறேன். நகு நகு சிரிக்கிறது நகு அப்படி வராதா? இல்ல. நான் நகு சொன்னேன். இல்லையா? இதுல ஒரே ஒரு சொல்லு நயவர் இருக்கு. நயவரண்டா காதலரா. நயவர். வகு வகுக்கிறது. நான் எழுதி போட்டு வெட்டி வச்சிருந்தேன். வெட்டி இருக்கிறேன். நயம். நயவர் நான் சொன்னேன். ஆனா சரோஜினியக்கா சொன்னவா இல்ல நயவர். நயவர். நான் ஒரு சொல்லி அத வச்சிருக்கேன். அவ சொல்லத்தான் அதுல நீங்க உண்ட விட்டுட்டு சொல்லுங்க. பானாவ விட சொன்னேன். ஏமில பாருங்க, நான் ஒன்று சொல்றேன். வகு வகுக்கிறது வகு. வகு வரும். நயவர் சொன்ன. நான் சொல்றேன் வகு. ஓகே. வகு. ஓகே. இவ்வளவுதான் கிடக்கு. வேற யாரும் வச்சுதான் சொல்லுங்க.
நான் சிலதை விட்டாவிட்டேன். நம்பி சொன்னீங்க, நான் நம்பி விட்டாவிட்டேன். ஓகே, அடுத்த ஆள் வந்து வாணி அவர்கள். உங்களுக்குரிய சொல் வந்து ம் நயவஞ்சகம். நயவஞ்சகம். என்ன இது? தெரியல, என்ன சட்டம் வித்தியாசமாக இருக்கு. ஓ யார் விட்ட பத்மினி அவர்கள் காலையில் இல்ல இருந்து தான் எங்கட நடக்குது. விட இல்ல எங்கட விட இல்ல, இல்ல இல்ல. உங்களோட சத்தம் தான் வருது, உங்களோட இடத்துல தான் வருது கிரீன் லைட். இல்ல சரோஜி உங்களோட அந்த கிரீன் லைட் ஓகே. நீங்க சரி எந்த இல்ல வாணி மகன். நான் இங்க ஒருத்தரும் இல்ல, ஆட்களும் இல்ல, நான் ஒருத்தர் அங்க வெளியிலே ஒன்றும் இல்ல. ஓகே, ஓகே. நயம் நயம், வசம் வசம், நகம் நகம், சயம் சயம், பயம் பயம், கசம் கசம், கபம் கபம். ஓகே, கலவரம் பண்ண இவ்வளோதான் வச்சிருக்கிறேன். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7 ஆனால் சின்ன சொல்லு தானே பெருசா இல்லை. இருக்குது. நீங்க மாறி மாறி எல்லாம் சொல்லி இருக்கலாம். சொல்லி இருக்கலாம். பத்மினி என்று குழப்பிட்டாரு என்ன? நான் இல்ல இங்க ஒன்றும் இல்ல வாணி மோகன். வசம் சொன்னீங்க, அதை மாறி சொல்லி இருக்கலாம். ம் ஓ அது எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. அது சமம். நான் சொல்றேன் இல்லை அதெல்லாம். விருப்பம் இல்லையே, அது அப்படியே மாத்தி எடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க. சமம் என்று சொல்லி இருக்கிறேன். சமம். ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்பா. நேம்சக்கா சொல்லுங்க ஒன்று. சகம். சகம் என்று இருக்கா சொல்லு. சகம். ஓ, சகம் இருக்கு. சகமண்டா உலகம். மற்றது சரோஜினியக்கா சவம். அதான் இப்ப நாங்கள் சொல்லி கதைச்சோம். இப்ப நான் நவம் நவம் சொல்றேன். அதுவும் அவர் சொல்லிட்டார். சொன்னவா? நவன் சொல்ல இல்லையா? இல்லை நவம் சொல்ல இல்லைண்ணா, நயம் சொல்லுண்ணா. ஓகே, ஓகே. மற்றது பத்மினி அவர்கள் சொல்லுங்க. சக சக. லோஜினி சொல்லுங்க. பத்மினி எனக்கு முன்னாடி விட்டீங்கள். கயம் சொல்லிட்டுமா கயம் கயம் கானா ஜானோம் என்ன கயம் வந்துட்டுது வந்துட்டு கயம் தானே வந்த இல்லையோ? இல்ல இல்ல வந்துட்டு கயம் வந்துட்டு. சரி போட்டிருக்கிறேன். பயம்னு சொன்னீங்களா வாணிகா? ஓ, பயமெல்லாம் வந்துட்டு. பயம் சயம் மற்றது கபம் தான் நான் சொன்னேன். ஓ அதான் கயம் சொல்ல இல்ல. அதான் கயம் சொல்ல இல்லை, நான் சொல்ல இல்லை. ஓகே, கயம். கீழே கீழே சொல்லி நான் போட்டு அது கபம் சொன்னீங்க. நீங்க கபம் என்ன? ஓ ஓகே, திருப்பியும் லோஜினி சொல்லலாம் உண்டு இருந்தா. பஞ்சகம் வஞ்சம், வஞ்சகம். ஓகே, பத்மினி அவர்கள் சொல்லுங்க. நம் நம். ஓகே, சரோஜினி அக்கா. வஞ்சம். வஞ்சம். ஓகே, வாணி அவர்கள் இருக்கா? நேவிசாக்கா. சயகம் என்று சொல்லியிருக்கா. சயகம். ஓ, சயகம் இருக்குது. சயகம் என்னன்னு தெரியுமோ? தெரியலையே. சயகம் பூவின் அரும்பு. பூ அரும்பு. பூவோட அரும்பு. அதான் பூவின் அரும்புன்னு தான் இருந்தது, மொட்டு மாதிரி. கஞ்சம் சொல்றேன். கஞ்சம் இருக்கா? ஓ, கஞ்சம் இருக்கு. கஞ்சம். கஞ்சம் இருக்கு. வேற யாரும் வச்சிருக்கீங்களோ?
வகம் வகம் ஓகே வகமும் இருக்குது. வகம். வேற யார் வச்சிருக்கீங்க? மற்றது கவசம். கவசம் நானும் எழுதியில. கவசம். கவசம். ஓகே, கவசம். கவசம். ஓகே வாழ்த்துக்கள். ஓகே கவசம். வேற கஞ்சம் இருக்கா? கஞ்சம். இப்ப மற்றது சொன்னீங்க. நான் சொல்லிட்டேன் நகம் நகம் சொல்லிட்டேன். நகம் வந்துட்டுது. நகம் வந்ததா? ஓ. நஞ்சம் ஒரு சொல்லிருக்கு. நஞ்சம். நஞ்சமா? நானா நஞ்சம். நஞ்சம். நஞ்சம்டா என்ன? அது நஞ்சத்தான் சொல்லப்படுது. நஞ்சு. ஆ, அது நஞ்சம். நஞ்சம்னு சொல்றேன். ஓகே இவ்வளவு சொல்லித்தான் என்ன டைம் இருக்கு. வேற யாரும் வச்சிருந்தா சொல்லுங்க. வேற என்ன இல்லை. ஓகே அடுத்தது சரோஜினி அக்கா, உங்களுக்குரிய சொல் வந்து அருங்காட்சியகம். அருங்காட்சியகம். யானா வரும் என்ன? ஓ ஜானா. அருங் இங்க என்ன வருமே? இங் காட்சியகம். மன்னிப்போட என்ன சொல்றீங்க அமரஞ்சி? அருங்காட்சியகம். ஓகே. ஆட்சி ஜானாவே. ஓம் ஜானா ஜகம். ஓகே. ஓகே சரோஜினி அக்கா சொல்லுங்க பாப்போம். கரு சியம் என்ன சொன்னீங்க? கயம் கயம். ஓகே காயம் காயம். அகம் அகம். அருங்காட்சி அருங்காட்சி. ஓகே காட்சி காட்சி. காசி காசி. கா கா காகம் காகம். அயம் அயம் காட்சியகம். காட்சியகம். ஓகே. அவ்வளவுதான். அரு எழுதி இருக்கிறேன். அரு வண்டு இருக்கா? அனருனா இல்லை, அரு வண்டு இல்லை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சொல்லு. ஓகே. இப்ப வாணி அவர்கள் சொல்லுங்க. நேம்சக்கா சொல்லுங்க. உண்டு அங்கம். 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 ஓகே. வாணி அவர்கள் சொல்லுங்க. கங்காரு. கங்காரு. வாழ்த்துக்கள். கங்காரு. கங்காரு. அடுத்து சரோஜினி அக்கா சொல்லுங்க. இருந்தா நான் சொல்லணும். பொருங்க. அவ அந்த ஆர்டர் நீங்கள் சொல்லுங்க. 10 சொல்லுங்க. நான் சிங்கம் சொல்றேன். சிங்கம். ஓகே. ரோஜினி. ரோஜினி வந்து காட்சியகம். சொல்லிட்டு சொல்லிட்டாரு. சொன்னேன் நான். அருங்காட்சியும் சொன்னார், காட்சியகமும் சொன்னவர். நான் சொல்றேன் கசி. கசி என்று திருப்பியும் நான் தானே. திருப்பி நீங்க சொல்லுங்க. கா காவல். சொல்லிட்டார். சொன்னேன் நான். ஓகே. 10 சொல்லுங்க. நான் கசி சொல்றேன். கசி. கசி. சொல்லிட்டார் இவர் சொன்னவர். சரோஜினி அவர்கள் கசி சொன்னவர் நினைக்கிறேன். சொன்னவரா? இப்ப சொன்னவர். சொன்னேன் நான் ஒன்று சொல்லவா? இல்ல வெயிட், நீங்க சொல்லிட்டீங்க. எங்களோட டர்ன். இல்ல கீழே இருந்தா பாரன். 10 சொல்லிட்டீங்க. சரோஜினி அக்கா சொல்லுங்க. கட்சி. 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 ஓகே. வாணியர்கள் சொல்லுங்க. அதான் நான் வச்சிருந்தேன். இது இருக்கு.
சிங்கம் சொன்னார், அதுக்கு முதல்ல ஒரு எழுத்து ரோஜினி ஒண்ணு போட்டீங்கன்னா சொல்லி பாக்கட்டே. சிறுங்கம் என்று சொல்றதில்ல, சிறுங்கம் இல்லையா? தெரியல. சிறுங்கம் நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. அசிங்கம். அதைத்தான் சொன்னான் வாணியவருக்கு, நீங்க பிடிச்சீங்க. அசிங்கம். நான் ஒண்ணு சொல்லி பாக்குறேன். சொல்லியாச்சோ தெரியாது. சியம் சியம் சொல்லுங்க. சியம் சிஎம் நான் சொன்னேன் நான். சிஎம் சொன்னவர் எனக்கு. காயம். எல்லாம் வந்துச்சு. காயமும் சொன்னேன். காயமெல்லாம் சொல்லிட்டு இருந்தது. ஓகே ஓகே. ஓகே, வேற அங்கயம் என்ற சொல்லி இருக்குதா ஜெயமலர்? அங்கயம். அங்கயம் உண்டு இல்ல. அங்கயம் இல்ல. கையன் அங்க இருக்குது. அங்கயம் கையனல அங்கயம்னு சொல்றேன், அப்படி ஒரு சொல்லி இல்ல. இது கையனா இருந்தா அங்கயம் இருக்குது. அங்கயமா? ஆனா கையனா இல்ல இல்ல. அகசி என்ற ஒரு சொல்லி இருக்கு. அகசி என்ற ஆளுக்கு வேற என்ன சொல்லு? அருகம் என்ற ஒரு சொல்லும் இருக்கு. அருகம். 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 ஓ, அருகமண்டா என்னது? அருகமண்டா அந்த அருக இருக்கிறதுக்கு தான் வருது அருகம். அருகம். வேற ஒண்ணும் இல்லைன்னு. ஓகே, அடுத்த ஆள் வந்து முடிய நீ பத்மினி அவர்களே. என்ன ஆமா உங்களுக்குரிய சொல் வந்து மூட்டு வலி நிவாரணம். மூட்டு வலி நிவாரணம். பொருங்க வர மூவன்னா என்ன? மூட்டு வலி வலி வந்து இந்த இலைக்கு வரலானா போட்டு அந்த லீனா தானோ வலி நிவாரணம். ஓகே, மூட்டு மூட்டு வட்டு பட்டு பாட்டு பாட்டு பா வா வலி வலி வாரணம் வாரணம் பாலி வாலி மூலி என்று இருக்கா? மூலி இருக்கு. மூலி கணக்கு மூலி வாடு சொல்லிட்டேன. வாடு வார்டு சொல்லிட்டீங்க. வாடு வட்டு வாட்டு எல்லாம் சொல்லியாச்சு. சரி, எழுதுன அவ்வளவுதான், முடிங்க. 8 தான் சொல்லி இருக்கீங்க. ஒன்னும் வேற இல்ல. இப்ப நேம் சக்கா சொல்லுங்க. உண்டு நிவாரணம். நிவாரணம். நிவாரணம் நான் சொன்னேன். நான் நீங்க வேரணம் தான் சொன்னீங்க. நீங்க வாரணம் சொன்னீங்க, நான் நிவாரணம் சொல்றேன். ஓகே, பாணியவர்கள் சொல்லுங்க. படு பாட்டு. ஓகே, சரோஜினி அக்கா மூடு மூடு மூடு. ஓகே, பத்மினி அவர்கள் சொல்லுங்க. இருந்தா லோஜினி சொல்லுங்க. வானம். பானம். ஓகே, மூட்டு வலி. ஓகே, மூட்டு வலி. லோஜினி திருப்பி சொல்லுங்க. உண்டு திருப்பி வந்து வெடம். மேடம். ஓகே, செல்வி அவர்கள் சரோஜினி அக்கா சொல்லுங்க. என்ன வெலம் இருக்கா? லானா இல்லையே. பெரம் பெரம். பெரம். சரோஜினி அக்கா சொல்லுங்க. வானம் எல்லாம் வந்துட்டு. வாணி அவர்கள் சொல்லுங்க. பாரம் பாரம். ஓகே, வாடு வந்துட்டு. வாடு வந்துட்டு. நேவிசக்கா மூணம் என்று சொல்லியிருக்கா. மூணம்.
இல்ல மூணம் என்று இல்ல. மூலி என்று இருக்கா அது சொல்லு மூலி. மூலி வந்துடுது. அப்போதான் அவர் சொன்னவர். மூலி ஆரம்பிச்சிருக்கீங்களா ஏதாவது? நான் வச்சுக்கிற மூடு மூணு வந்து மூடு வந்துட்டது. மூடு வந்து வாடு வந்தது. அதுல ஒன்று வரையில நினைக்கிறேன். அப்படியே வாடு வடு வாடு வந்தது. வாட்டு எல்லாம் வந்துட்டு. வாடு வந்ததா? வாடு வாடு வாட்டு எல்லாம் வந்துட்டு. வாடெல்லாம் வந்துட்டுதான். அவ்வளவுதான் இருக்குது. மற்ற நிணம் மட்டும் ஒரு சொல்லி இருக்கு. நிணம் நிணநீர் பகுதிக்கு வர நிணம். நிலம் என்று இருக்குதாங்க சொல்லணும். ஓகே, இனி லோஜினிக்குரிய சொல். Okay, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம். அப்போது வந்து நம்பிக்கைக்குரியவர், இது நம்பிக்கை துரோகம். இத்தனை வருமா? நம்பிக்கை நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை நம்பிக்கை துரோகம். துரோகம். இது செய்யல. ஓகே, சொல்லுங்க பாப்போம். நபி நபி, நம்பி நம்பி, நம்பிக்கை நம்பிக்கை, தும்பிக்கை தும்பிக்கை, துரோகம் துரோகம், கை கை, கைது கைது, தும்பி தும்பி, பித்து பித்து, நகை நகை, நகம் நகம், கத்து கத்து, நம் நம், அவ்வளவுதான். நாங்கள் நாளை நீங்க சொல்லியாச்சு நாங்கள் சொல்றோம். கை இது கை கை சொல்லியாச்சு சொல்லியாச்சு. சொல்லிட்டீங்க. எங்களுக்கு சொல்ல ஒண்ணும் இல்லை. 10, 11, 13 சொல்லி சொல்லிக்க. நீங்க ரெக்கார்ட் 13. யாமில் சொல்றான் டை டையா. ஓகே, இப்ப நேமிசக்கா சொல்லுங்க பாப்போண்டு. கத்து சொல்லியாச்சு சொல்லிட்டேன். சொல்லியாச்சு. கத்து சொன்னீங்களா? கத்து சொல்லியாச்சு. வாணி அவர்கள் சொல்லுங்க. கத்து நான் பட்டலையே. நத்து சொல்றேன். நத்து. ஓகே, நத்து இருக்குது. நத்து கத்தெல்லாம் அழுகிதான் வச்சிருந்தேன். நான் கத்து. சரோஜினி அக்கா சொல்லுங்க. துகம் துக்கம். ஓகே, துக்கம் இருக்குது. பத்மினி சொல்லுங்க. கம்பி. கானா கம்பி. கம்பி இருக்குது. ஓகே, லோஜினி வந்தா சொல்லுங்க. நான் ரெண்டு வச்சிருக்கேன். பொருங்க, நான் கீழே இருந்து வரேன். 10 நிமிஷம் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. கைது கைது சொல்லியாச்சு. கைது சொல்லியாச்சு. சரோஜினி அக்கா சொல்லுங்க. தும்பி வந்ததா? தும்பி வந்துடுது. வாணி அவர்கள் சொல்லுங்க. துக்கம். துக்கம்.
இக்கண்ணாங்க இருக்கு. உக்கென்னாய் நம்பிக்கை இருக்குதானே உக்கென்ன ஓ ஓ நம்பி இருக்குதானே உக்கென்னாய் இருக்கு, துக்கம் இருக்கு. ஓகே, நேசக்கா சொல்லுங்க. கதை கதை கதை. எங்க என்ன கதை வரும்? கைதான் நடக்கு. நம்பிக்கை கை கைதான் நடக்கு. நகை நகை கைதான் இருக்கு தையன் கைதான் இருக்கு. ஓகே ஓகே திருப்பி யார் வச்சுக்கிறீங்க? துகை என்று சொல்லியிருக்கா. துகை என்று துகை என்று இல்ல, அதுக்கு இன்னொரு எழுத்தை போட்டு சொல்லலாம். துக்கை துக்கை இருக்குது. வேற யாரும்? பிகம் என்றதும் இருக்கா? பீனாக்கா நம்மன்னா பிகமோ? பிகமண்டா குயில் இருக்கு. பிகம். ஓகே, வேற வர எல்லாம் பட்டிட்டேனா? ஓ, எல்லாம் பட்டிட்டேனா? ஒரு டைம் இல்லையா? இல்லை, ஓகே, பித்து பித்து சொன்னார் தானே என்ன? பித்து வந்துடுதோ, பித்து அது வந்து வந்துட்டு அப்போ கூட்டுவோம். ஆனா இந்த ரோவன்னு தேவையில்லாம இருக்குது இல்லை, ஒன்றுக்கு ரோகம் ரோகம் ரோகம். ரோவன் ரோவனால தொடங்க மாட்டுது தானே. ஒன்றுமே இல்லை. ரோகம் இருக்குதான், அது வராது. அதான் அது தேவையில்லாம இருக்கு. துரோகத்துக்கு மட்டும்தான் பெரும், மற்றொன்றுக்கும் வராது. ரோகம். இன்றைக்கு வாணிமோகன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சா. முன்னுக்கு கணக்க சொல்லிட்டீங்க. வாணி. வாணி 3-5 கிட்ட சொன்னான். இல்ல, அந்த அப்படி செட் செட் வாணிமோகன். இன்னைக்கு 10 மணி தான் முதலாவது. செட்டு உங்களோட நான் தான் கடைசி. பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க தர மாட்டீங்க. ஆறு நாங்களா? நாங்க பாமுவத்தினால அம்மன் எடுத்து நடத்த சொல்றேன். ஜேமல தர மாட்டேன். எங்களை எடுத்து நடத்த சொல்லியோ விரும்புறேன். நான் போட்டேன். இன்றைக்கு வெற்றியாளர் வந்து வாணி அவர்கள் 46 புள்ளிகள். நேவிஸ் அக்கா 42 புள்ளிகள். சரோஜினி அக்கா 32 புள்ளிகள். செல்வி அவர்கள் 25 போயிட்டாதான் 25 புள்ளிகள். பத்மினி அவர்கள் 30 புள்ளிகள். லோஜினி அவர்களும் 30 புள்ளிகள். வாழ்த்துக்கள். அமிர்தன் ஆத்மிகா 20 புள்ளிகள். அவர்கள் 2 கேள்விக்கு சொன்னபடி அவைக்கும் 20 புள்ளிகள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் தொடர்ந்து இருந்த எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். காலையில உற்சாகத்தை கொடுக்கத்தானே வேணும். இருந்த எல்லோருக்குமே நன்றி. அதே நேரம் வரும் கிழமையும் முழுவதுமாக எல்லாரும் ஓடி வந்து உற்சாகத்தை செல்வியக்காவிடம் கொடுத்துக் கொள்ளும். நன்றி, வணக்கம். கேட்டுக்கொண்டிருந்து பெறாமல் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த முறை சந்திப்போம். எல்லோரும் நன்றி, வணக்கம். நிறவுக்கு வருகின்றது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.